6.26 sum. The top of 15-meter height tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electric pole and the angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electric pole? ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு பெரிய டவர் இருக்குது, அதுக்கு எதிரில் ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது. இப்போது இது ரெண்டு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. இந்த டாப்பில் இருந்துச்சு, பாட்டமில் இருந்து இதோட டாப்பு பார்க்குறேன். டாப்பை பார்த்தா அதோட டிகிரி என்னது 60 டிகிரி காட்டுது. அப்புறம் இதுக்கு மேலே டாப்பில் உக்காந்துக்கிட்டு இதோட டாப் பார்க்குறேன். அப்போது இதோட ஆங்கிள் என்னவாக இருக்குது 30 டிகிரியாக இருக்குது. ஓகேவா? இந்த டவரோட ஹைட் என்னது 15 மீட்டர். ஓகேவா? இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க டேட்டா. முதல்ல ஒரு டவர் இருக்குது, அது 15 மீட்டர் டவரு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது. அந்த போலோட கீழே இருந்து நான் டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி காட்டுது. அப்புறம் அந்த எலக்ட்ரிக் போல் மேலே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து டாப்பை பார்க்குறேன், அது 30 டிகிரி காட்டுது. சரியா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ பி சி டி இ 4 பேர் வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல்? டிஇ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு டிகிரி என்னது ஏடிசி இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகேவா? இப்போ என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது டேன் தீட்டா தான். டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதாவது ஏசி ஏன்னா மொத்தமாக இல்லையா? ஏசி பை டிசி, அதாவது ஏசி பை டிசி இந்த ட்ரையாங்கிளில். இப்போ பாருங்கள், டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏசி என்னது 15 மீட்டர், டிசி தெரியாது இல்லையா? டேன் 60 டிகிரிங்கிறது என்னது √3 ஈக்குவல் டு 15 பை டிசி இல்லையா? நான் டிசி இந்த பக்கம் கொண்டு போனேன் என்ன வரும் பாரு, டிசி ஈக்குவல் டு 15 பை √3. √3 டினாமினேட்டரில் வைக்கலாமா? வைக்கக்கூடாது இல்லையா? அப்போ மேலே கொண்டு போனால் என்ன பண்ணோம்? 15 பை √3 இன்ட்டு √3 பை √3 ஈக்குவல் டு 15 √3 டிவைடட் பை 3 இன்ட்டு 3 5. அப்போது 5 √3. அப்போது டிசி ஈக்குவல் டு 5 √3. சரியா? இப்போ டிசி 5 √3னா இபியும் 5 √3 தான் இருக்கணும் இல்லையா? ஏன்னா கம்பி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், டவரும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இங்கே ஒன்றா மாறாது இல்லையா? இது என்னவோ அதாக தான் இருக்கும். இப்போ அடுத்த சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அடுத்த ட்ரையாங்கிள் அது இன் ட்ரையாங்கிள் ஏஇபி தானே? ஏஇபி. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? ஏஇபி tan theta equal to AB by EB இல்லையா? AB by EB. இப்போ பாருங்கள், மொத்தமாக 15 மீட்ரு, ஏபி தெரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? மொத்தத்துலேருந்து ஏதோ ஒன்று கழிச்சாதான் எனக்கு ஏபி கிடைக்கும். அப்போ எது கழிக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது ஏபி பை EB இல்லையா? அந்த ஏபி எப்படி எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏபி எப்படி எழுதலாம்? பிசி இல்லைனா 15 மைனஸ் பிசின்னு எழுதலாம் இல்லையா? ஏபி எப்படி எழுதலாம்? மொத்தம் 15 மீட்டர்லேருந்து பிசியை கழிச்சா தான் ஏபி, அதான் எழுதியிருக்கேன். ஏபிங்கிறது எப்படி இருக்குது? 15 மீட்டர்லேருந்து பிசியை கழிச்சா, 15 மீட்டர்லேருந்து பிசியை வெட்டி எடுத்தால் தான் ஏபி கிடைக்கும். சரியா? அப்போ இப்படி எழுதிக்கிறேன். டிவைடட் பை இபி என்னது 5 √3. ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு நம்ம. டேன் என்னது? டேன் 60 டிகிரி தானே இது? டேன் 30 டிகிரி இல்லையா? டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு 15 மைனஸ் பிசி டிவைடட் பை 5 √3. அப்போ இது என்ன வரும்? 1 பை √3 ஈக்குவல் டு 15 மைனஸ் பிசி பை 5 √3. இந்த 5 √3 மேலே கொண்டு போனால் 5 √3 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு 15 மைனஸ் பிசி. ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? அப்போது 5 ஈக்குவல் டு 15 மைனஸ் பிசி, 15 மைனஸ் பிசி. சரி, பிசி என்னது? அப்போ பிசி ஈக்குவல் டு 15 மைனஸ் 5, பிசி ஈக்குவல் டு 10. பிசி என்னது 10.
இது 10 அப்படின்னா இது என்னது, இதுவும் 10. சரியா? அப்போ ஏபி என்னது, எப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏபி என்னது, ஏபி நமக்கு யாருக்குன்னு தெரியும். ஏபி ஈக்குவல் டு 15 மைனஸ் பிசி. இல்லையா? ஏபி ஈக்குவல் டு 15 மைனஸ் 10 ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு 5. சரியா? எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு.